Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக 11th நிறைய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மேக்ஸிமம் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா 11th நீங்கள் காலேஜ் முடிக்கிற வரைக்கும், இன்ஜினியரிங் முடிக்கிற வரைக்கும் நம்ம சேனல் உங்கள் கூடயே இருக்கும். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க. நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சரியா? காலேஜை பற்றியும் சரி, அதே மாதிரி 12th பற்றியும் நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். 12th நம்ம இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் உங்களுக்காக நம்ம அப்லோட் பண்ணுவோம். 11th பண்ணிட்டு இருக்கோம். சரியா? அதனால் கண்டிப்பாக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸை நிறைய பேர்த்த உள்ளே கொண்டு வாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் நம்ம சேனல் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இந்த செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டோட இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ஃபஸ்ட்டு 2 மார்க் பார்க்க போகிறோம், அடுத்து 3 மார்க், அடுத்து 5 மார்க் பார்க்க போகிறோம் மேக்ஸுக்காக. சரியா? அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் பாருங்கள். நிறைய விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ யூனிட் 7 அதாவது சாப்டர் 7ல் இருக்கக்கூடிய 2 மார்க் நம்ம பார்க்கும்போது டிஃபைன் டயகனல் அண்ட் ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் பற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டிஃபைன் பண்ண சொல்லலாம். டயகனல் மேட்ரிக்ஸ்னால் என்ன, ஸ்கேலார் மேட்ரிக்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்ண சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் சம் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது k,2 அதுக்கப்புறம் 2,4 3,2. சரியா? இது வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னு பார்த்தா ட்ரையாங்கிள் ஆஃப் ஏரியா. இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். 4 ஸ்கொயர் யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. கேவோட வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ, ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், தேர்ட் சம்மு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏன்னு சொல்லி ரொம்ப ஈஸியாக நினச்சி பார்த்தா கொடுத்துருக்காங்க. இந்த 4 சம்லேருந்து நமக்கு வந்து கொஸ்டின்ஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது யூனிட் 7 பொறுத்த வரைக்கும். இதுதான் 2 மார்க். அதுக்கப்புறம் யூனிட் 8 வெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் எ யூனிட் வெக்டார் நம்ம ஃபைன் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ஃபைண்ட் லேம்டா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட் சம்மும் ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், அதாவது GA வெக்டார் ப்ளஸ் GB வெக்டார் ப்ளஸ் GC வெக்டார் ஈக்குவல் 0 வெக்டார் அப்படின்னு சொல்லி ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைண்ட் A வெக்டார் டாட் B வெக்டார் வென் A வெக்டார் B வெக்டார் 2 வேல்யூ கொடுத்துருக்காங்க. நம்ம டாட் ப்ராடக்ட் மட்டும் நம்ம ஃபைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். அதுக்கப்புறம் 3 மார்க் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது, அதாவது மேட்ரிக்ஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ப்ரூவ் தட் அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி, நமக்கு மொத்தம் 7 ப்ராப்பர்ட்டி இருக்கும். அந்த ப்ராப்பர்ட்டிலேருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி நமக்கு கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. ப்ரூவ் தட் ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் கேன் பி எக்ஸ்பிரஸ் அஸ் தி சம் ஆஃப் தி சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அண்ட் ஸ்கியூ மேட்ரிக்ஸ் அப்படின்னு சொல்லி என்னாச்சு பார்த்தா கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து கேட்கறக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இஃப் A and B ஆர் சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் ஆஃப் சேம் ஆர்டர் ப்ரூவ் தட் A + B + BA இஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம். அதுக்கப்புறம் தேர்ட் சம். சரியா? இந்த லாக் 64க்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஃபோர்த்து சம் வந்து பார்த்தீங்கன்னா A² + B² + C² = 1 அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைன் தி A² வேல்யூ நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரூவ் தட் அப்படின்னு சொல்லி கொடுத்து டிட்டர்மினன்ட் கொடுத்து நமக்கு என்னாச்சு பார்த்தாங்க X - A Y - Z Z - X. இதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான சம், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் யூனிட் நம்பர் 8ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு இருக்கக்கூடிய 3 மார்க்ஸு, அதாவது A வெக்டார் B வெக்டார் அப்படின்னு சொல்லி 3 வெக்டார் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சச் தட் அந்த வேல்யூ ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அதை நம்ம ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதோட ஆங்கிள் நம்ம ஃபைன் பண்ணணும். அதுக்கப்புறம் செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா கொலினியர் சம், ரொம்ப ரொம்ப முக்கியமான சம்மு. அதுக்கு டிட்டர்மினன்ட் போட்டு நம்ம = 0 போட்டோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து கிடச்சிடும். அதுக்கப்புறம் தேர்ட் சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லெட் A வெக்டார் B வெக்டார் C வெக்டார் பி தி 3 வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு ஃபைண்ட் டிட்டர்மினன்ட் ஆஃப் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின், அதை நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ஸோ தட் A வெக்டார் கிராஸ் B வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் கிராஸ் C வெக்டார் ப்ளஸ் A வெக்டார் ப்ளஸ் C வெக்டார் கிராஸ் A வெக்டார் ப்ளஸ் B வெக்டார் = 0 அப்படின்னு சொல்லி நாம் ப்ரூவ் பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபிஃப்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன்கிற சம். அதுக்கப்புறம் ஃபைன் தி சிக்ஸ்த் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கிள் பிட்வீன்கிற சம், அது ரொம்ப முக்கியமான சம் தான். அதுக்கப்புறம் ஸோ தட் தி பாயிண்ட்ஸ் ஹூஸ் பொசிஷன் வெக்டார்ஸ் ஆர் அப்படின்னு சொல்லி என்ன பார்த்தீங்கன்னா கொலினியர் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணணும், ப்ரூவ் பண்ணணும். இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ், அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் இப்போ தான் நம்ம 5 மார்க் வந்திருக்கோம். 5 மார்க்கை பொறுத்த வரைக்கும் 7th சாப்டரில் நம்ம சொல்லிடலாம். ஃபேக்டர் மெத்தட்லேருந்து நமக்கு கொஸ்டின் வந்து கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு கண்டிப்பாக கேட்க போகிறாங்க. சரியா? அந்த ஃபேக்டர் மெத்தட் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செகண்ட் சம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. = ABC × 1 + 1/A + 1/B + 1/C இருக்குது பார்த்தீங்கன்னா, இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் தேர்ட் சம் இருக்குது பார்த்தீங்களா, இதுவும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின், அதை நீங்கள் பார்த்துங்க. இது இல்லாமல் ஃபேக்டர் மெத்தட்லேருந்து நமக்கு கண்டிப்பாக ஒரு 5 மார்க் நமக்கு கேட்டுருவாங்க. இது வந்து 7th சாப்டரில் இருக்கக்கூடியது. அதுக்கப்புறம் 8th சாப்டரில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த தேர்ட் சம் இருக்குது பாருங்கள், AB வெக்டார் ப்ளஸ் AD வெக்டார் ப்ளஸ் CB வெக்டார் ப்ளஸ் CD வெக்டார் = 4EF கண்டிப்பாக நமக்கு கேட்க போகிறாங்க. அதே மாதிரி செகண்ட் சம் வந்து பார்த்தீங்கன்னா கோப்ளானர் சம்மு கண்டிப்பாக நமக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஃபைன் தி யூனிட் வெக்டார். சரியா? பெர்பெண்டிகுலர் டு ஈச் ஆஃப் தி வெக்டார் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. யூனிட் வெக்டார் நம்ம
ஃபைண்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் ப்ரூவ் தட் தி பொசிஷன் வெக்டார் அந்த வெக்டார்ஸ் வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் நம்ம ப்ரூவ் பண்ணணும். இதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். சரியா, இந்த கொஸ்டின்ஸை மட்டும் நீங்கள் பார்த்துங்க. கண்டிப்பாக இதில் இருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வந்து வரக்கூடிய செகண்ட் மிட் டர்ம் டெஸ்ட்டுக்கும் சரி, அதே மாதிரி நம்ம வரக்கூடிய ஆஃப் இயர்லி எக்ஸாமுக்கு 7th யூனிட்லேருந்து 8th யூனிட்லேருந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து நமக்கு நிறைய கேட்கறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். கணக்காக நம்ம சேனலோட வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. தேங்க்யூ.